வணக்கம். நான் இன்னைக்கு உழைப்பால் உயர்ந்த காகம் அந்த கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த பாட்டி சுடுற வடையோட வாசனை அந்த ஊருக்கே பரவிடுமா. எல்லாரோட மூக்கையும் தொலைக்குமா. அங்கே இருக்க ஜனங்களாம் பாட்டிக்கிட்ட காசை கொடுத்துட்டு வடை வாங்கின்னு போவாங்களாம். அதே ஊரில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் தன் குஞ்சுகளோட வாழ்ந்து வந்ததாம். அந்த வடையோட வாசனை காக்கை குஞ்சுகளுக்கு காற்றுல அப்படியே பறந்து போச்சான். அந்த குஞ்சுங்களுக்கு அந்த வடையை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததாம். அம்மா அம்மா எங்களுக்கு எப்படியாச்சும் வடை வாங்கித்தாம்மா அப்படின்னு 2 குஞ்சுங்களும் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுது, நான் அழுது பார்க்குதுங்களாம். அப்போ அந்த தாய்க்காகம் சொல்லிச்சான், இப்போ உங்களுக்கு வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம். இல்லைம்மா எங்களுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குமா, தயவு செஞ்சு வடை வாங்கின்னு தாம்மா அப்படின்னு சொல்லுவேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த காகத்துக்கு. சரி நீங்கள் இந்த கூட்டிலையே பத்திரமா இருங்க, நான் போயிட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு வடை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காகம் பறந்து போச்சான். அப்போது பாட்டிக்கிட்ட ஒருத்தர் எனக்கு ஒரு 4 வடை தாங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பாட்டி, தம்பி கோச்சிக்காதப்பா, நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், சரி பாட்டி, நான் என் வேலைக்கு போயிட்டு அதில் வர பணத்தில் வடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதையெல்லாம் அந்த காகம் பார்த்துக்கினே இருந்துதான். எப்படியாவது வடை வாங்கின்னு போய் தன்னுடைய குஞ்சுங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிச்சான். திடீர்னு என்ன பண்ணிச்சான், காட்டுக்குள்ளே பறந்து போச்சான் காகம். அங்கே இருக்க காஞ்ச சுள்ளியெல்லாம் தன்னுடைய மூக்கால் கொண்டுன்னு பாட்டிக்கிட்ட போட்டுட்டு உட்காந்துதான். அப்போ காகம் சொல்லிச்சான், பாட்டி இந்த சுள்ளியெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு வடை தாங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்டுதான். உடனே பாட்டியும் மகிழ்ச்சியோட 4 வடைகளை எடுத்து அந்த காக்காக்கு கொடுத்தாங்களாம். அதுவும் தன்னுடைய அழகால் வடைகளை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுதான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் யார்கிட்டையும் எந்த பொருளையும் இனமாகவோ கடனாகவோ வாங்கக்கூடாது. நமக்கு தேவையானதை நாம் தான் உழைச்சி வாங்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.